வணக்கம் மக்களே. சிஎம்மாக பதவியேற்றவுடன் திரு விஜய் அவர்கள் மிக முக்கியமான 3 விஷயங்களில் கையெழுத்திட்டார். அதில் 2வது மற்றும் 3வது கையெழுத்தானது இன்றைக்கு மிக பயங்கரமாக வேலை செய்ய தொடங்கிவிட்டது. நேற்றைய தினம் அவசரமாக மிக முக்கியமான அதிகாரிகளை அழைத்து இது தொடர்பான மிக முக்கியமான காரியங்களை பேசியிருக்கிறார். அதன் வெளிப்பாடாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போலீஸ் வட்டாரங்களில் அவசர செய்திகளும் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். சகல விதமான சர்வேலன்ஸ் சிஸ்டம் எல்லாம் மிக தெளிவாக வேலை செய்ய தொடங்கிவிட்டது. விஜய் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்ற பல விஷயங்கள் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. மற்றும் முதல் கையெழுத்தான 200 யூனிட் கரண்ட் யார் யாருக்கு அடங்கும், இதில் யார் யார் பயன்பட போறார்கள் என்பதை பற்றி எல்லாம் முழுமையாக இந்த வீடியோல பார்க்கலாம். தளபதி விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது பல இலவச திட்டத்தை அறிவித்திருந்தார். அப்போது ஆட்சியில் அமைத்தவுடன் எந்தெந்த திட்டத்திற்கு கையெழுத்திடுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதன் பேரில் 3 விஷயத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார். இதில் முதலாவதாக 200 யூனிட் கரண்டை பற்றி பார்க்கலாம். இது அனைத்து மக்களுக்கும் உபயோகப்படும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக ஏழைகளும் நடுத்தர மக்களும் பயன்படும் விதமாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முன்பு நமக்கு 2 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் வரும். அதில் 100 யூனிட்டிற்கு கீழ் இருந்தால் கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. அதற்கு மேல் வந்தால் கட்ட வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போதைய சிஸ்டம் எப்படி இருக்கிறது என்றால், அதே போன்று 2 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம், ஆனால் 200 யூனிட் முழுவதும் இலவசம். ஒருவேளை நாம் 200 யூனிட்டிற்கு மேல் போயிருந்தால், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் 500 யூனிட் கரண்ட் நமக்கு செலவாயிருந்தால் அதில் 200 யூனிட் முழுவதும் இலவசம். அதற்கு மேல் வரக்கூடியது கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கும். ஆனால் 500 யூனிட்டிற்கு மேல் கடந்து சென்றால் முன்பிருந்த நிலைமை போல் 100 யூனிட்டுகள் மட்டுமே இலவசமாக கிடைக்கப்படும். அதற்கு மேல் வரக்கூடியதெல்லாம் கட்டணமாக நாம் செலுத்த வேண்டியது இருக்கும். இது முழுக்க ஏழைகள் மற்றும் நடுத்தர வீடுகளில் இவ்வளவுதான் கரண்ட் செலவாகும். அதற்கு ஏற்றபடியான அமைப்பை தான் கொடுத்திருக்கிறார்கள். இப்போது இதனால் பல விமர்சனங்கள் எல்லாம் எழுந்திருக்கிறது. ஆனால் இதில் முழுக்க நடுத்தர மக்கள் பயனடைவார்கள். அடுத்தபடியாக மிக முக்கியமாக பேசப்பட்டது சட்ட ஒழுங்கை பற்றி. பிரச்சாரத்தின் போது அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், சட்டம் ஒழுங்கு சீரமைக்கப்பட வேண்டும். சட்டம் ஒழுங்கு சரியில்லாத காரணத்தினால் இன்றைக்கு பல அசம்பாவிதங்கள் நம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, போதைப் பொருள் கலாச்சாரம் மேலோங்கிவிட்டது. இது போன்ற பல கருத்துக்களை முன்வைத்தார்கள். இதன் பேரில் மக்கள் ஒன்று திரண்டு ஒரு மாற்றத்தை விரும்பி ஆட்சியும் மாற்றிவிட்டார்கள். இதனால் நேற்றைய தினம் மே 10 அன்றைக்கு மாலையில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அவசரமாக மிக முக்கியமான அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளையும் அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமான காரியங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக சொல்ல போனால் சிசிடிவி கேமராக்கள் முழுமையாக வேலை செய்கிறதா என்றும், எந்தெந்த இடங்களில் பாதுகாப்பு இல்லை என்றும், சிங்கப்பெண் திட்டம் முழு கண்காணிப்பும் முதலமைச்சரின் கீழ் இருக்க வேண்டும் போன்ற மிக முக்கியமான திட்டங்களை நேற்றைக்கு பேசப்பட்டிருக்கிறது. அதன் பேரில் இன்றைக்கு களப்பணி மிக விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, திருச்சியில் எஸ்பி அவர்கள் லோக்கல் ரவுடிகள் அனைவரையும் ஒன்று திரட்டி வந்த காட்சிதான் இதோ பார்க்கிறீர்கள். அதனால நீங்க எல்லாரும் ஒழுக்கமா இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது. இல்ல அப்படின்னா நீங்க சீரியஸான விளைவுகள், சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். சட்டம் இப்ப முதல்ல மாதிரி இல்ல. முக்கிய குற்ற சட்டங்கள் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. இதற்கு முன்பு அவர்கள் பேரில் கேஸ் உள்ளவர்களும் பிரச்சனைகளில் மாட்டினவர்களும் மற்றும் மிக முக்கியமான ரவுடிகளை ஒன்று திரட்டி கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்களை ஒரு இடத்தில் கூட்டி, இப்போது ஆட்சி மாறிவிட்டது, பழையது போன்றல்ல, ஒருவேளை தவறு செய்தால் மிக மோசமான விளைவுகள் ஏற்படும் என்றும், நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பமே மிக மோசமான பாதிப்புகள் இதனால் சந்திக்க போகும். எனவே தெரியாமல் கூட எந்த ஒரு தப்பும் செய்து விடாதீர்கள். கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் 30 லட்சம் பேர் வாழ்கின்றனர். உங்களை போன்று சில 300-400 பேர்களால் இந்த திருச்சி மாவட்டமே ஒரு பதட்டத்தில் இருக்கின்றது. ஆகவே இனி பழையது போன்று ஏதாவது தவறுகள் செய்தால் மிக மோசமான விளைவுகள் நேரிடும் என்று கடுமையாக எச்சரித்திருக்கிறார். அதுபோன்றும் நம் தமிழகத்தில் பல இடங்களில் இன்றைக்கு போலீஸ் அதிகாரிகள் களப்பணியிலும் வேறும் சில முக்கியமான காரியங்களும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், கல்வி நிறுவனங்கள்
நிறுவனங்கள், IT பார்க்குகள், இது போன்ற இடங்களில் எல்லாம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அதிகமாக காணப்படுவார்கள். அப்படிப்பட்ட இடங்களில் முழு நேர பாதுகாப்பு மற்றும் இரவு நேர பாதுகாப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மிக உஷாராக அதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற மிக முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.